ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகிழ்த்து மகிழும் நான் சஞ்சய். சமீபத்தில் இப்போ நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் பார்த்தேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, குட் பேட் அக்லி படத்துல வந்து அஜித் சார் நடிச்ச படத்துல வந்துட்டு என்னோட அப்ரூவல் இல்லாமே வந்து நீங்க என்னோட சாங்ஸ் எல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா சார் வந்து 5 கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டு ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அந்த விஷயத்தை பத்தி தான் இப்ப டிஸ்கஸ் பண்ண போறேன். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்ககிட்ட நேரடியா பேசும்போது அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதனாலதான் இந்த விஷயத்தை உங்க முன்னாடி இப்ப கொண்டு வரேன். இளையராஜா சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், உங்களோட திறமைய பாராட்டவோ இல்ல வாழ்த்துவோ எங்களுக்கு வயது இல்லை, அதனால வணங்குகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு விஷயமே புரியல. எப்படி ஒரு படத்துல போடுற சாங்ஸ் வந்து அவர் அந்த டைரக்டர், மியூசிக் டைரக்டர் போட்ட பாட்டாவே இருந்தாலும் அவரே மட்டுமே அந்த உரிமை வந்து எப்படி அவரை மட்டும் சார்ந்ததுன்னு எனக்கு புரியல. ஏன்னா அந்த படத்துல அந்த கதை எழுதின ப்ரொடியூசர் வந்து உரிமை கொண்டாடலாம். முழு பொறுப்பும் ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கு மட்டும்தான், முழு பொறுப்புமே முழு அதிகாரமே அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த பட்சத்தில் தான் வந்து மியூசிக் டைரக்டருக்கு இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டரோட கற்பனையில தோணுன ஒரு கதையை அதை வந்து திரைக்கதையை வடிவமைச்சு இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி சாங் வேணும், இந்த மாதிரி ஆக்டர்ஸ் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி ப்ரொடியூசர் வந்து செலவு பண்ணி அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து செலக்ட் பண்ணி அந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட வந்துட்டு ஒரு 10 டியூன் கேட்டு அதுல இவருக்கு பிடிச்ச, டைரக்டர் பிடிச்ச மாதிரி, ப்ரொடியூசருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாங்கை வந்து அவங்க செலக்ட் பண்ணி அதை வந்து பாடலாசிரியர் வந்து அதுல வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேர்ட்ஸை உபயோகப்படுத்தி மியூசிக் டெக்னீஷியன் அதை யூஸ் பண்ணி அந்த பாட்டை கொண்டு வர பட்சத்துல அந்த பாட்டுக்கு என்னுடைய பாட்டு எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிட்டு நம்ம எப்படி வந்து உரிமை கொண்டாட முடியும் சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது புரியவே இல்லை. ஏன்னா டைரக்டர் சொல்லலாம், அது என்னோட கற்பனையில உதிச்ச ஒரு இது, என்னோட சிச்சுவேஷன்ல நான் கொண்டு வந்த ஒரு பாட்டு அப்படின்னு கொண்டு வரலாம். அதே மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் 10-15 மியூசிக்கை கொடுத்தாலும் அவங்க டைரக்டர் செலக்ட் பண்ற டியூனை மட்டும்தான் நம்ம படத்துல பார்க்க முடியும், படத்துல வந்து அவங்க ஓகே கொடுக்க முடியும். அதே மாதிரி அதே டைம்ல ப்ரொடியூசருக்கு அந்த இது இருக்குது. சோ அதெல்லாம் மீறி இது என்னுடைய பாட்டு, இதை வந்து எந்த ஒரு இதுலயும் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, எந்த ஒரு பாட்டுலயும் நாங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் நமக்கு தெரியல. சோ அந்த ஒரு பாட்டு வந்து மியூசிக் டைரக்டருக்கு மட்டுமே சார்ந்தது கிடையாது உரிமைங்கிறது. அது ப்ரொடியூசருக்கு சேர்ந்தது, டைரக்டருக்கு சேர்ந்தது, ஆக்டர் ஆக்டிங் பண்ண இவங்களுக்கு சேர்ந்தது, எல்லாத்துக்குமே அத பங்கு, அது இதுல வந்து பங்கு இருக்கே தவிர தனிநபருக்கு மட்டும் இதுல வந்து பங்கு கிடையாது. இதை வந்து கிளியர் கட்டா எனக்கு புரியுது, மத்தவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான். இல்ல ஆடியன்ஸ் இது உங்களுக்கு நீங்க எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்களோ எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து மியூசிக் டைரக்டரா வந்து செலக்ட் பண்ணது பாத்தீங்கன்னா டிஎஸ்பி. அவரு வந்து சில காரணங்களால வெளியில வந்தங்காட்டி இப்ப வந்து ஜிவி பிரகாஷ் அவர் வந்து இந்த மியூசிக் வந்து படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணினாரு. அதே மாதிரி ஜிவி பிரகாஷும் அவரு வந்துட்டு புதுசா வந்த மியூசிக் டைரக்டர் கிடையாது. அவரும் பல வருஷமா மியூசிக் நல்ல ஹிட் சாங்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ ஒரு படத்துல யூஸ் பண்ண ஒரு பாட்டை நம்ம போடணும் அப்படின்னோம்னா அவருக்கு தெரியும் என்ன வந்து அப்ரூவல் வாங்கணும், என்ன இது வாங்கணும், என்ன என்ஓசி வாங்கணும், யார்கிட்ட அப்ரூவல் வாங்கணும், எல்லாமே தெரிஞ்சுதான் இந்த படத்துக்கு முக்கியமா நான் இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த என்ஓசியை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி சில பாட்டோட வேர்ட்ஸ் வந்து இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு இன்னொரு விஷயம் புரியல. இப்ப வந்து பிலிம்பேர் அவார்டு வருது, அவார்டு நம்ம நிகழ்ச்சிகளை பாக்குறோம், டிவில பாக்குறோம், இல்லைன்னா வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ற, ஆடியோ லான்ச் பண்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல வந்து பழைய பாட்டெல்லாம் போட்டு மியூசிக் டான்ஸ் மாஸ்டர் இல்லைன்னா வந்து டான்சர்ஸ் வந்து ஆடி வந்து சம்பளம் வாங்குறாங்க, நிறைய டிக்கெட் சேல் பண்ணி அதுல வந்து சம்பாதிக்கிறாங்க. ஏன் அப்பெல்லாம் நீங்க வந்து நஷ்டீடு கேட்கல? நீங்க இல்ல கோயில் ஃபங்க்ஷன்ல, இல்ல தேர் திருவிழால, இல்ல ஒவ்வொரு நம்ம ஊர் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன், கோயில் ஃபங்க்ஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. அதுல மெயினா பாத்தீங்கன்னா இளையராஜா சாங்ஸ் போடுவாங்க, ஏ ரஹ்மான் சாரோட சாங்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு சம்பளம், அதுக்கு வந்து எல்லாமே பினான்சியலா வந்து எல்லாமே வாங்கிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி அதுலயும் வந்து அவங்க பிசினஸ் கண்ட்ரோல் தான் பண்றாங்க. ஏன் அப்பெல்லாம் வந்து நீங்க வந்து என்னோட சாங்ஸ் வந்து நீங்க இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து நீங்க ஒரு வழக்கு போடல? இல்லையா? இப்போ ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச் பண்ணுவாங்க. ஆடியோ லான்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அது தெரியும், என்னென்ன பாட்டு அதுல இருக்கு, என்னென்ன இது யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன் ஒன்று போடுவாங்க, ட்ரெய்லர்னு ஒன்று போடுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 டேக்கு முன்னாடி வந்து டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த படத்தை காட்டுவாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா சார் அதுல வந்து என்னோட பாட்டு, என்னோட படத்துல நான் யூஸ் பண்ண பாட்டை வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்கன்ட்டு?
படம் ஹிட் ஆகி போயிட்டு இருக்கிற பட்சத்தில் வந்து இடையில வந்து எனக்கு இந்த பாட்டை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணணும், 7 நாளைக்குள்ள ஸ்டாப் பண்ணணும், இதை வந்து இதுக்கு எனக்கு நஷ்டீடு கொடுங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம் சார்? ஒரு ப்ரொடியூசர் சொல்லலாம், ஒரு டைரக்டர் சொல்லலாம், இல்லையா உங்ககிட்ட அப்ரூவல் வாங்கலாம். பட் அது எங்கிட்ட மட்டும்தான் வாங்கணும், எனக்கு மட்டும்தான் இதை நஷ்டீடு அப்படிங்கிறது ஒரு ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு சார். அது நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் சார். அதே மாதிரி தான் சார் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்துலையும் அப்படிதான். ரொம்ப நாள் கழிச்சு தான் நீங்க வந்து அதில் வழக்கு போட்டீங்க, எனக்கு என்னோட பாட்டு யூஸ் பண்ணி என்னோட பாட்டால வந்து இந்த படம் வந்து ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே வந்து லேட்டா வந்து நீங்க ப்ராசஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. ஒன்ஸ் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சாலோ இல்ல வந்து இனிமேல கோர்ட் மூலியமா ஒரு ஆர்டர் வாங்கிக்கிங்க, இனிமேல என்னோட பாட்டை வந்து நான் மியூசிக் பண்ண பாட்டை வந்து எந்த ஒரு படத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டே ஆர்டரோ இல்ல ஒரு அப்ரூவலோ நீங்க வாங்கி வச்சுட்டீங்க, ஒரு ராயல்ட்டியோ வாங்கி வச்சுட்டீங்கன்னா இனிமேல ஃபியூச்சர்ஸ்ல வர டைரக்டர்ஸ் யாரும் வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில வந்து சிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு படம் ஓடி நல்லா ஹிட் ஆகிட்டு இருக்கிற பட்சத்தில் இடையில வந்துட்டு எப்படி சொல்றது, இடையில வந்து அந்த படத்தை வந்து அந்த பாட்டை வந்து நீங்க ஒரு 5 நாளுக்குள்ள 7 நாளைக்குள்ள அதை ஸ்டாப் பண்ணணும், அதுல இருந்து நீக்கணும் அப்படின்னா இது எப்படி தெரியுமா சார் இருக்குது? நல்லா பசியோட இருக்கிற சாப்பிட்டு இருக்கும் போது நீ கையை பிடிச்சி நீ அதுல இருந்து எந்திரி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கிளியர் கட்டா, உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை, இதெல்லாம் நீங்க தான் சார் பார்க்கணும் சார். ஃபைனலாக ஒரு விஷயம் நான் முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு வேளை கோர்ட்டில் உங்கள் சைடு தீர்ப்பு வந்து இதுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்தாலும், இப்போ நீங்கள் கேட்ட அந்த 5 கோடி ரூபா வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து அந்த படத்தை எடுத்த குட் பேட் அக்லி படத்தை எடுத்த ப்ரொடியூசர் வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி வந்தாலும் தயவு செய்து அந்த அமௌண்ட்டு உங்கள் ஒருத்தருக்கு மட்டும் சார்ந்தது அல்ல. அது வந்து அந்த பாட்டுல அந்த படத்துல அந்த பாட்டுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா டெக்னீஷியனுக்கும் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன் சார். ஃபைனலா எங்க தலை அஜித் சாருக்கு, அஜித் சார் இனிமேல் நீங்க இந்த மாதிரி கமர்ஷியல் படத்துல நடிங்க. சூப்பர் ஹிட்டா இருக்கு, படம் பார்த்தோம், ஃபேமிலியோட போய் பார்த்தோம், 3 ட்ரிப் பார்த்தோம், எல்லா சீனும் சீன் பை சீனும் சூப்பரா இருக்கு. உங்களோட ஆக்டிங் ஆகட்டும், உங்களோட ஸ்டைல் ஆகட்டும், நீங்க நடந்து வந்தாலே போதும் சார், அந்த படம் வந்து 100 days ஹிட். ஸோ இனிமேலே கமர்ஷியல் படத்துல கொஞ்சம் உங்களோட ஹேர் ஸ்டைலை வந்து பிளாக்கா கொண்டு வந்தீங்கன்னா இனி எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். எங்களுக்கு வந்து தீபாவளியே வந்து இந்த குட் பேட் அக்லி அந்த படத்துல தான் நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம் சார். தேங்க்யூ சார் ஸோ மச். அதே மாதிரி இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் ட்ரிப் பார்க்குறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பெல் ஐக்கான் இருக்கு, அதையும் வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லா விஷயங்களும் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.